வணக்கம் விவசாய பெருமக்களே, நான் உங்கள் அக்ரி ஜோவிட்டா பேசுகிறேன். நீங்கள்லாம் செல்லமாக கூப்பிட்ற வெள்ளை தங்கம் இலைகளின் அரசுன்னு சொல்கிறீங்களா, பருத்தி. அதை பற்றி தான் தகவலை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். இது எப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் நம்ம இந்தியாவில் வந்து பயிரிடப்பட்டது. இந்த பருத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட நூலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆடைகளோட தரத்தை பார்த்த அயல்நாட்டு வணிகர்களை நம்மகிட்ட வந்து முதலீடு செய்ய ஆரம்பித்தாங்க. அது மூலமாக நம்மளுடைய வணிகத்தோட பொருளாதாரமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இத்தகைய சிறப்பு பெற்ற அந்த பருத்தி வந்து இப்போ வந்து காலப்போக்கில் அதை மகசூல் செய்வதே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இதற்கு காரணம் பூச்சிகளோட தாக்கம் தான். அதனால தான் மகசூலும் குறையுது. அதனால இதை வந்து பயிரிடுவதிலும் வந்து இப்போ யாரும் வந்து முன் வர மாட்டேங்காங்க. சரி, என்னென்ன பூச்சிகள் இந்த பருத்தியை தாக்குது, எந்தெந்த விதமான அறிகுறிகளை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாமா? இதில் வந்து நிறைய பூச்சிகள் இதை தாக்குது. அதில் வந்து முக்கியமான பூச்சி அமெரிக்கன் காய்ப்புழு, இளஞ்சிகப்பு காய்ப்புழுக்கள், அதுக்கப்புறம் இலை சுருட்டும் புழு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நாவாய் பூச்சி, சாம்பல் நிற நாவாய் பூச்சி, அதுக்கப்புறம் மாவு பூச்சி. இதெல்லாம் வந்து இத்தனை விதமான பூச்சிகள் வந்து நம்மளுடைய பருத்தியை வந்து தாக்குது. இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாமா? அமெரிக்கன் காய்ப்புழு. இந்த காய்ப்புழு வந்துச்சுன்னா அதோட அந்த காயில வந்து ஒரு துளையிட்டு அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்து சாப்பிட்றோம். இது மற்ற புழுக்கள் இப்படி தானே சாப்பிடுது அப்படின்னு நினைப்பீங்க. இதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தலையை மட்டும்தான் உள்ளே விட்டு சாப்பிடும். மீதி உள்ள பகுதிகள்லாம் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா இளஞ்சிகப்பு காய்ப்புழு. இந்த காய்ப்புழு வந்து வெறும் காயை மட்டும் தாக்காம மொட்டு, மலர்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்கும். இது மொட்டை தாக்குச்சுன்னா அந்த மொட்டு வந்து உதிர்ந்து விடும். இதே இது அது வந்து மலர்களை தாக்குச்சுன்னா மலர்கள் எல்லாமே வந்து குவிந்து காணப்படும், நெருக்கமாக வந்து காணப்படும். அது மாதிரி வந்து இது காய்களை தாக்குவதால பஞ்சுகள் வந்து சிகப்பு கலர்ல வந்து மாறிவிடும். அதுக்கப்புறம் உள்ள இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழு வந்துச்சுன்னா இலைகள் ஓரங்கள்லாம் வந்து குழாய் வடிவில் சுருண்டு போயிடும். அந்த மாதிரி சுருண்டுறது மட்டுமல்லாமல் இதில் வந்து பட்டு போல நூலை வச்சு எல்லாமே வந்து சூழ்ந்து காணப்படும். அதனால வந்து நம்மளுக்கு மகசூலும் வந்து குறையும், இலைகளும் கீழே வந்து உதிர்ந்து விடும். அதுக்கப்புறம் வர சிகப்பு நாவாய்ப்பூச்சி. இந்த சிகப்பு நாவாய்ப்பூச்சி காய்களை தாக்குறதுனால பஞ்சுகள் எல்லாம் சிகப்பு கலர்ல மாறிவிடும். அது மாதிரி விதைகளும் வந்து சுருங்கி காணப்படும். அப்புறம் சாம்பல் நிற நாவாய்ப்பூச்சி. இது தாக்குறதுனால காய்கள் உள்ள பஞ்சுகள் வந்து சாம்பல் நிறமாக மாறிடும். அது மாதிரி விதைகளும் வந்து ரொம்ப சுருங்கி காணப்படும். அதுக்கப்புறம் உள்ள மாவு பூச்சி. இது சாறு உண்ணும் பூச்சின்னு சொல்லுவோம். இது வந்து இலைகளுக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சாரை உறிஞ்சுறதுனால இலைகள்லாம் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும். அது மாதிரி வந்து இது தேன் போன்ற திரவத்தை சுரக்கிறதுனால கருப்பு கலரில் பூஞ்சானும் வளர்ந்து செடிகள் முழுவதுமே கருப்பு கலரில் மாறிடும். இதனால மகசூலும் நம்மக்கிட்ட குறையும். சரி, இத்தனை விதமான பூச்சிகள் தாக்குதே, பருத்தி எப்படி தாங்க வாழும், எப்படி தான் வளரும், நம்மக்கிட்ட எப்படி தான் நம்ம லாபம் எடுக்க முடியும் தான் நினைக்கிறீங்க? இதுக்கு தனித்தனியாகவே நம்ம வந்து பூச்சி மருந்துகளை பயன்படுத்தினா நம்மளுடைய செலவு அதிகமாகிட்டே இருக்கும். லாபத்தை எப்படி ஈட்ட முடியும் கவலைப்படுறீங்க? உங்க எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாகத்தான் நான் வந்து இயற்கையான ஒரு நுண்ணுயிர்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இயற்கை பூச்சிக்கொல்லியை கொண்டு வந்திருக்கிறேன். இது பேரு இன்ஃபினிட்டி. இதுல என்ன அப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க? இதுல 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. மெட்டாரிசியம் அனிசோஃபிலை, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம், நிமோரியா ரிலேன்னு 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த நுண்ணுயிர்கள்லாம் சேர்ந்து இத்தனை பூச்சிகளை சொன்னல, எல்லா பூச்சிகளுமே வந்து இது கட்டுப்படுத்துற அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை வாங்கி அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நன்றி. மேலும் தொடர்புக்கு 9943372927 அணுகவும்.